விவசாயிகளே, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 தார் இருக்குது. ஸோ அதைத்தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு தார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்ரோபென்சின், ஜம்போ, நம்ம ப்ளூ பக்கெட், கால்சியம் நைட்ரேட் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது ஃபஸ்ட்டு ஈன தாருங்க. இது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த மருந்துகள்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்த தார் பாருங்கள், எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நீங்கள் பார்த்தாவே தெரியுதில்ல உங்களுக்கு. அப்போ பாருங்கள், அந்த சீப்புக்கு இடையில் இருக்கிற கேப் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் நம்ம நைட்ரோபென்சின், ஜம்போ, பக்கெட்ஸ் செய்யக்கூடிய வேலை. ஸோ இந்த தார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் அந்தளவுக்கு வராதுங்க. ஸோ நம்ம ஓரளவுக்கு கொண்டு வர முடியும். ஒரு 10 கிலோ நார்மலாக கொண்டு வந்துடலாம். ஆனால் இந்த 15 கிலோ அந்த ரேஞ்சுக்கு வர தார்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கேப் இருக்கணும். ஸோ பாருங்கள், இந்த 2 தாரும் ஒரே இடத்துல இருக்குது, சரிங்களா? அந்த மரம் இந்த மரம் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்துட்டு இதில் கிடைக்கிது. அதே மாதிரி தான் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தாரும் வந்து பாருங்கள் எவ்வளோ கேப் வந்து உங்களுக்கு வந்திருக்குன்ட்டு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களோட அந்த தாரும் இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ இப்படி வர்றப்போ நம்ம இந்த பூவை வந்து வெட்டிட்டு அடுத்த டோஸான ஆரஞ்சு பக்கெட்டு, அப்புறம் பொட்டாசியம் நைட்ரேட்டு, அப்புறம் ஸ்ப்ரே பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அங்கே ஒரு பூ வந்து ஈனிகிட்ருக்கு, சரிங்களா? பூ வந்துட்டுருக்கு. ஸோ அது பாருங்கள், அந்த கொன்னை பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், பூவோட சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சைஸு, அந்த கொன்னை பாருங்கள் எவ்வளோ தூரம் தள்ளி வந்து அந்த பூ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள். ஸோ நம்ம முக்கால்வாசி மரமே அதான் இங்கே ஒன்று பாருங்கள். ஸோ இந்த மரங்கள்லாம் இப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஈல்டு, விவசாயத்தை மாதிரி ஒரு வருமானம் இருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து எதுவுமே இல்லை. ஸோ அடுத்த மரத்தை காட்டுறேன், அப்படியே வாங்க. அதான் இது பாருங்கள் எவ்வளோ கேப் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்துங்க, சரிங்களா? அந்த தாருக்கு இந்த தாருக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டது. ஸோ அதுக்கப்புறம் இந்த தார் வருது பாருங்கள். ஸோ இந்த பூ எவ்வளவு கேப் இருக்குன்ட்டு பார்த்தீங்களா? ஒன்று, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது தான் அங்கே இருக்குது, சரிங்களா? இது ஸோ அடுத்த இந்த பூ பாருங்க வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே. ஸோ இதோட கேப்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கேப் வந்து நல்ல முறையில் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த தாரை பாருங்கள் எவ்வளோ லென்த்து, சரிங்களா? அந்த கொன்னை எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து பூ வந்துட்டுருக்கு. ஸோ அதில் வந்துட்டுருக்குங்க. ஸோ இந்த பூ வந்துட்டுருக்கு. நம்ம மரங்கள் எல்லாமே இப்போ அப்படியே ஈன ஆரம்பிக்குதுங்க. ஸோ நம்ம வந்து நல்ல முறையில் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம ப்ராடக்ட் எல்லாமே யூஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அந்த கொன்னைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், ஸோ சீப்புக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்மளோட வியாபார நோக்கத்துக்காக கொடுக்கல. ஸோ இது வந்து நான் பண்ணினேன், நல்ல முறையில் யூஸ் ஆகுது எனக்கு. ஸோ அதுதான் இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த தாருங்க எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். நல்ல ஈல்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோடு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு நல்ல ரேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ரேட்டில் இருக்கிறப்பவே நம்ம வந்து பண்ணிக்கணும். ஸோ இந்த மரம் வந்து பாருங்கள் பச்சை கலரில் இருக்கா, இது வந்து உங்களுக்கு நார்மலாக நம்மளுக்கு எப்பயும் போல தான் இருக்குங்க. அதாவது காய் வந்து பச்சை கலரில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ அடுத்த தார் வந்து பாருங்கள், அடுத்த தார் இங்கே இது பாருங்கள் எவ்வளோ கேப்பு. ஸோ அந்த கொன்னைக்கும் இதுக்கும் ஸோ இவ்வளோ கேப் இருந்துச்சுன்னா தான் நம்ம சருவு கட்டும்பொழுது நல்லா தூக்கி வச்சு கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அவங்க வெட்டுனாங்கனாலும் அந்த கொன்னை வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் காஞ்சிருக்காது. காஞ்ச பகுதி வெளியில் தான் இருக்கும், மற்ற பகுதி தான் உள்ளே இருக்கும். ஸோ அடுத்தது அந்த தார் பாருங்கள் எவ்வளோ கேப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. தான் கேப் பாருங்கள் ஒவ்வொரு சீப்புக்கும். அடுத்தது இந்த தார் பாருங்கள் ஒவ்வொரு சீப்புக்கும் இருக்கிற கேப்பு. ஸோ நல்ல முறையில் நம்மளுக்கான ஈல்டு வந்து கிடச்சிட்டு தான் இருக்குது. நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவும் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ பாருங்கள் கேப்ஸ், ஒவ்வொரு சீப்புக்கும் இருக்கிற கேப்ஸு. ஸோ நல்ல முறையில் நல்ல ஈல்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கேப் பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது. ஸோ இந்த கேப் வேணும் அப்படின்னா நைட்ரோபென்சின், ஜம்போ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ பக்கெட், அது கூட கால்சியம் நைட்ரேட். ஏன்னா வாழை ஈனும்போது நம்மளுக்கு கால்சியம் சத்து கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கால்சியம் சத்தோட அந்த பெனிஃபிட் வந்து எப்படி இருக்கும்னு பாருங்கள். எல்லாம் ஒரே மாதிரியும் பாருங்கள். இவ்வளவு கேப் இருந்தால் ஏன் வெயிட் வராது காய்? நீங்களே பாருங்கள்.
ஒவ்வொரு சீப்புக்கும் எவ்வளோ கேப் இருக்குது, அந்த தாரோட லென்த்து பாருங்கள் எப்படி எவ்வளோ லென்த் இருக்குது. ஸோ மரம் பாருங்கள் எப்படி நிற்குது. வெயிட் வந்தாலும் உங்களுக்கு மரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த பக்கெட்ஸ் எல்லாம் வாங்கி நல்ல முறையில் யூஸ் பண்ணி உங்களுடைய விவசாயத்தை பெருக்குங்க. யார் என்ன வேணாலும் சொல்லலாம், நம்ம ரிசல்ட்ஸ் வந்துட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே காட்டுறோம். ஸோ அதனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. முக்கால்வாசி மரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈனிருச்சுங்க. இது 8வது மாதம், சரிங்களா? 8வது மாதம் முடிகிற தருவாய். முக்கால்வாசி மரம் ஈனிருச்சு. இன்னும் சில மரங்கள் தான் ஈனணும். ஸோ அதுவும் ஈனிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்ல முறையில் ஈல்டு கிடைக்கும். அண்ட் ஒன் மோர் திங், நான் எந்த சருவும் அறுக்கலை, பார்த்துக்குங்க. நான் ஏன் வந்து சருவை அறுக்க வேண்டாம்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? இந்த சருவை அறுத்தோன்னா மேலே இருக்கக்கூடிய இலைகளுக்கு சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 இலைகள் இருக்குது, கீழே இருக்கக்கூடிய இலைகள் தான் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அந்த 7-8 இலைகள் நல்ல முறையில் நம்மளுக்கு அந்த ஈல்டை வந்து கொடுக்கும். வெயிட் ஏறருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மரத்துக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட நம்பர் வந்து கீழே கொடுத்து வைக்கிறேன். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஈல்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பகிர்ந்துக்குங்க. இதுதான் நம்மளோட ஈல்டு. இப்போ நம்ம வந்துட்டு சருகு வைக்க தயாராகிட்டு இருக்கோம். சருகு வச்சுட்டு நம்ம வாழை ஈல்டு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்கள் வந்து வராது, சரிங்களா? அது உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்து வரதான் செய்யும், நம்ம அது தவிர்க்க முடியாத காரணங்கள் தான், சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த கீழே இருக்கக்கூடிய காட்டில் கேப் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எல்லாமே வந்து பாருங்கள், நம்ம வந்து வாய்க்கால் பாசனம் தான், ட்ரிப் இல்லை, மரத்துக்கு மரம் தான் நம்ம வந்து நம்மளுடைய மருந்துகளை வந்து ஊற்றிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், அடுத்தது ஈனிகிட்ருக்கு. அந்த பூவோட சைஸ் இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பூவோட சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு காய் பாருங்கள் எப்படி வந்துட்டுருக்கு அந்த சீப்பு. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அடுத்தது பாருங்கள், இந்த மரம் கேப் இருக்கா? எஸ், கேப் இருக்குது கண்டிப்பாக. அடுத்தது பார்க்கலாமா? அடுத்ததுங்க இங்கே இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய மரத்தில் கேப் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதுவும் அதே தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஈனது, சரிங்களா? கேப்பு கம்மியாக இருக்குது. அடுத்தது ஈனது இந்த மரம், சரிங்களா? கேப் பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராடக்டோட ரிசல்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் தேவைப்படுதுன்னா நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். பூ வர ஆரம்பித்தது உடனே அந்த லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். தயவு செஞ்சு பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.